மக்களே, ஒரு டீ ஷாப்புக்கு போய் அண்ணன் ஒரு டீ என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிறது டீ மட்டும் இல்லை, ஃப்ரீயாக நியூஸ் கிடைக்கும், பொலிட்டிக்ஸ் கிடைக்கும், கிரிக்கெட் கிடைக்கும், ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கிடைக்கும், எக்கனமி அனாலிசிஸ் கிடைக்கும், சில நேரம் கேட்கவே விரும்பாத ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கூட கிடைக்கும். வணக்கம் மக்களே, நான் என்ன இருக்கேன், இது ரெண்டம் டாக் ஸ்ட்ரீட் என்ன இருக்கேன். இன்னைக்கு நாங்கள் பேச போகிறது நம்ம டீ ஷாப் எக்ஸ்பீரியன்ஸ். டீ ஷாப் ஒரு சாதாரண கடை இல்லை மக்களே, அது ஒரு மினி பார்லிமெண்ட். ஒரு டேபிளில் 3 பேர் இருந்தால் போதும். ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர், இன்னொருத்தர் ஃபினான்ஸ் மினிஸ்டர், இன்னொருத்தர் எல்லாத்துக்கும் எதிர்கட்சி. டீ வர்றதுக்கு முன்னாடியே டிஸ்கஷன் ஆரம்பிச்சிடும். இந்த நாட்டை சரி பண்ணணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? நான் உள்ளுக்குள்ள முதல்ல என் டீயை சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு. டீ ஷாப்ல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கட்டாயம் இருப்பார். அவருக்கு உலகத்தில் நடக்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ரஷ்யா என்ன செய்ய போகுது, அமெரிக்கா என்ன பிளான், டாலர் ஏன் ஏறுது, பெட்ரோல் எப்ப குறையும், கிரிக்கெட் டீம்ல யாரை செலக்ட் பண்ணணும் எல்லாம் தெரியும். நீங்க ஒரு டவுட் கேட்டா கூகுள் ஓபன் பண்ணவே மாட்டார். ஒரே கன்ஃபிடன்ஸ், நான் சொல்றத கேளு தம்பி. அவரோட சோர்ஸ் என்ன எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னார். அந்த ஒருத்தர் யார் அதை மட்டும் கேட்க கூடாது. இன்னொரு டைப் சைலண்ட் கஸ்டமர். டீ ஆர்டர் பண்ணுவார், பேப்பர் எடுப்பார், ஒரு வார்த்தையும் பேச மாட்டார். ஆனா பக்கத்து டேபிள்ல யாராவது ஒரு தவறான விஷயம் சொன்னா பேப்பரை மெதுவாக கீழே இறக்குவார், கிளாஸ் மேலே இருந்து பார்ப்பார். அது அப்படி இல்லை தம்பி, அவ்வளவுதான். ப்ரொஃபசர் என்றி அடுத்த 20 மினிட்ஸ் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்ஸ் எல்லாம் ஒரே டீ விலைக்கு. ஒரு டீ ஷாப்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேறு லெவல். நீ ஒருத்தரை ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறாய், அவர் கேட்பார், தம்பி எங்க சேர் ஃப்ரீயா இருக்குது? ஓ மன்ன. 2 மினிட்ஸ் லேட்டர் எங்க வேலை செய்றீங்க? 5 மினிட்ஸ் லேட்டர் எங்க வீடு? 10 மினிட்ஸ் லேட்டர் கல்யாணம் கட்டலையா? அட ஒரு சேர் பண்ணின லைஃப் சேர் பண்ணலையே. நம்ம யாழ்ப்பாண டீ ஷாப் கடைகளில் இன்னொரு கிளாசிக், டீ ஆர்டர் பண்ணுறதுலையே வெரைட்டி. ஒரு பிளேன் டீ, ஒரு மில்க் டீ, சுகர் குறைச்சி, ஸ்ட்ராங்கா, கொஞ்சம் சூடா, சூடு குறைச்சி. அண்ணா எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி டீ கொடுத்தாலும் நாம குடிச்சிட்டு சூப்பர்னு போயிடுவோம். டீ வந்ததும் ஒரே விஷயம் நடக்கும், டீ சூப்பர் ஹாட். ஆனால் நம்ம ஈகோ, நான் ஹேண்டில் பண்ணுவேன். கப் எடுப்போம், ஒரு ஷிப். உள்ளுக்குள்ள நாக்கு எமர்ஜென்சி, வெளியில முகம் நல்லா இருக்கு. அடுத்த 5 மினிட்ஸ் நாக்கு வேலை செய்யாது. ஆனா ரெஸ்பெக்ட் காப்பாற்றணும். டீ ஷாப் பிஸ்கெட்டுக்கும் தனி சயின்ஸ் இருக்குது. டீக்குள்ள பிஸ்கெட் டிப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டிப் பெர்ஃபெக்ட், செகண்ட் டிப் சாஃப்ட், தேர்ட் டிப் ரிஸ்க், ஃபோர்த் டிப் பிஸ்கெட். என் பயணம் இங்கே முடிகிறது. கப்புக்குள்ள விழுந்துடும். டீயோட கடைசியில ஒரு ஆர்ச்சியாலஜி எக்ஸ்கவேஷன். பிஸ்கெட்டை எடுக்க முயற்சி, கடைசியில அது பேஸ்ட் ஆகி வருது. அந்த மூமெண்ட்ல தான் புரியும் லைஃப்ல எல்லாத்தையும் அதிக நேரம் பிடிச்சு வச்சுக்க கூடாதுண்டு. பிஸ்கெட் கூட ஒரு லெசன் சொல்லுது பாருங்க. டீ ஷாப்ல ஒரு டேபிள் இருக்கும். அங்க தினமும் சேம் கேங், மார்னிங், ஈவினிங், சம்டைம்ஸ் நைட். அவங்க டீ குடிக்க வாராங்களா இல்ல அட்டெண்டன்ஸ் போட வாராங்களான்னு தெரியாது. ஒருத்தர் வரலன்னா இவன் இண்டு ஏன் வரையில, அடுத்தவன் நேத்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். அவ்வளவுதான். டீ ஷாப்ல அன்ஆஃபிஷியல் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குது. சில டீ ஷாப்களில் கடைக்கார அண்ணாவே ஒரு லெஜண்ட். நாம சொல்லாமலே ஆர்டர் தெரியும். நம்ம உள்ள வந்ததும் ஒரு டீ தானே. அந்த ஃபெமிலியாரிட்டி 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்காது. 5 ஸ்டார் ஹோட்டல், சார் மே ஐ டேக் யூ ஆர்டர்? டீ ஷாப் பண்ணா என்ன தம்பி வழக்கம் தானே. அதுதான் கனெக்ஷன். அந்த கடைக்காரருக்கு இன்னொரு டேலண்ட் இருக்குது. நாம பேலன்ஸ் மறந்துட்டு போனாலும் அவருக்கு ஞாபகம். தம்பி நேத்து 40 ரூபா பேலன்ஸ். நான், அண்ணன் உங்களுக்கு இது எப்படி ஞாபகம்? அவர், அது நம்ம வேலை தம்பி. எனக்கு நேத்து என்ன சாப்பிட்டேன்னு கூட தெரியாது. அவருக்கு என் 40 ரூபாய் மட்டும் கிறிஸ்டல் கிளியர். டீ ஷாப்ல காதல் ஸ்டோரிகளும் பிறக்கும். ஒரு ஆள் தினமும் சேம் டைமுக்கு வருவான். டீ ஆர்டர், டோர் பக்கம் பார்ப்பான், போன் பார்ப்பான், மீண்டும் டோர், ஃப்ரெண்ட் கேட்பான், மச்சான் யாருக்காக வெயிட் பண்ற? அவன், யாரும் இல்லடா. அடுத்த செகண்ட் ஒருத்தி ரோட்ல போனா கழுத்து ஆட்டோமேட்டிக்கா 90 டிகிரி திரும்பும். டீ ஷாப் சிசிடிவிக்கும் இவ்வளவு டிராக்கிங் இல்ல. சில பேர் டீ குடிக்க வர மாட்டாங்க, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வருவாங்க. அந்த வீட்டுல ஃபங்க்ஷனா, இது எப்ப வந்துச்சு, அவங்க எங்க போனாங்க, அந்த டீ ஷாப் க்ளோஸ் ஆயிடுச்சா, டீ முடியும் முன்னாடியே ஏரியாவோட வீக்லி ரிப்போர்ட் கம்ப்ளீட். வாட்ஸ்அப் குரூப்போட அட்மின் கூட இவ்வளவு அப்டேட் இல்லை. ஆனா இதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்கு. டீ ஷாப் ஒரு சோசியல் பிளேஸ். சில பேருக்கு 10 மினிட்ஸ் பிரேக், சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ற இடம், சில பேருக்கு வேலை டென்ஷன் மறக்கிற இடம், சில பெரியவர்களுக்கு வீட்டில இருந்து வெளியில வந்து 2 பேரோட பேசுற ஒரு சான்ஸ். நம்ம சிம்பிளா டீ குடிக்கிறோம் என்று நினைப்போம். ஆனா சிலருக்கு அந்த ஒரு கப் டீயை விட அந்த 15 மினிட்ஸ் கன்வர்சேஷன் தான் முக்கியம். நம்ம வாழ்க்கை இப்ப ஃபாஸ்ட் ஆகிட்டே போகுது. ஆன்லைன் ஆர்டர், டெலிவரி, டேக் அவே, டிரைவ் த்ரோ, எவ்ரிதிங் குயிக். டீ கூட வாங்கி போனை பார்த்துட்டே குடிச்சிட்டு போயிடுறோம். ஆனா முன்னாடி டீ குடிக்கிறது ஒரு ஸ்மால் பவுஸ். ஒருத்தரோட பேசுவோம், ரோட் பார்ப்போம், நியூஸ் பேப்பர் பார்ப்போம், ஒரு ஜோக், ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு லாஃப்.
அந்த 15 மினிட்ஸ் லைஃப் கொஞ்சம் ஸ்லோ. சில நேரம் நமக்கு பெரிய என்டர்டைன்மெண்ட் வேண்டாம், எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட் வேண்டாம், ஃபேன்சி காஃபி வேண்டாம், ஒரு பிளாஸ்டிக் சேர், ஒரு சூடான டீ, பக்கத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு யூஸ்லெஸ் டிஸ்கஷன், அவ்வளவுதான். அந்த யூஸ்லெஸ் டிஸ்கஷன் தான் நாளைக்கு நினைச்சா யூஸ்ஃபுல் மெமரியா மாறும். ஆனா டீ ஷாப் பில் வர்ற நேரம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு ஃபைனல் எக்ஸாம். பில் டேபிளுக்கு வரும், எல்லாரும் சடனா போனை பார்ப்பாங்க. ஒருத்தன் டே நீ பே பண்ணு, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அந்த ட்ரான்ஸ்ஃபர் வரும்னு சொல்லுவாங்க, எப்போ வரும்னு தெரியாது. இன்னொருத்தன் மச்சான் என்னிடம் கேஷ் இல்லை, நான் பேட்டரிலோ, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், நெட் இல்லை. அட டீ குடிக்க வரும்போது மட்டும் பினான்சியல் கஷ்டம் வந்துடுது. அதிலும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், டீ ஆர்டர் பண்ணும்போது எனக்கு வேண்டாம், நம்ம டீ வந்ததும் ஒரு சிப் தாடா, பிஸ்கெட் வந்ததும் ஒன்று எடுக்கிறேன், வடை வந்ததும் காஃப் தாடா, கடைசியில பில் வந்ததும் நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. இவன் தான் உண்மையிலேயே பிசினஸ் மேன். இன்வெஸ்ட்மெண்ட் 0, ரிட்டர்ன் மேக்ஸிமம். ஆனா இந்த டீ ஷாப் கல்ச்சர் எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் அங்க ஸ்டேட்டஸ் கொஞ்சம் குறையும். பிக் ஜாப், ஸ்மால் ஜாப், ஸ்டூடெண்ட், பிசினஸ் மேன், டிரைவர், டீச்சர், ஒர்க்கர் எல்லாருக்கும் முன்னாடி ஒரே கிளாஸ் டீ, ஒரே பிளாஸ்டிக் சேர், ஒரே கேள்வி, சுகர் சரியா? அந்த சிம்பிளிசிட்டி தான் நல்லா இருக்கும். டீ ஷாப்ல நாம உலகத்தை மாற்ற அளவுக்கு பேசுவோம், பொலிட்டிக்ஸ் சால்வ் பண்ணுவோம், எக்கனமி சால்வ் பண்ணுவோம், கிரிக்கெட் டீம் செலக்ட் பண்ணுவோம், ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப் கூட சால்வ் பண்ணுவோம். டீ முடிஞ்சதும் எழுந்து போயிடுவோம். அடுத்த நாள் மீண்டும் அதே ப்ராப்ளம். ஆனா பரவாயில்லை, ப்ராப்ளம் சால்வ் ஆகலனாலும் டீ சால்வ் ஆயிடும். சோ மக்களே, உங்களுக்கு ரெகுலரா போகும் டீ ஷாப் இருக்கா? அங்க ஒரு எல்லாம் தெரிஞ்ச அண்ணன் இருக்காரா? பில் வந்ததும் போன் பாக்குற ஃப்ரெண்ட் இருக்கானா? பிஸ்கெட் டீக்குள்ள விழுந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்ன இருக்கேன், இது ரெண்டம் டாக்ஸ் வித் என்ன இருக்கேன். நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, டீ சின்ன கப் தான், ஆனா அதுக்குள்ள ஸ்டோரி நிறைய. காசு கொஞ்சம் தான், ஆனா கன்வர்சேஷன் பிரைஸ்லெஸ். அதனால டீயை மெதுவா குடிப்போம், ஃப்ரெண்ட்ஸை மனசார சிரிக்க வைப்போம், பில் வந்ததும் மட்டும் யாரையாவது பார்த்து ஓடாமல் இருப்போம். அடுத்த ரெண்டன் டோக்ல முற்றிலும் வேறு ஒரு டாபிக்கோட சந்திப்போம். பாய் மக்களே.